ஆண்டவரும் உள்ள இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜாய் டிவி மூலமாக இந்த நாளிலே இந்த சிலுவை தியான கூடுகையாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லப்படும். ஒருவருக்கு அது பைத்தியமாகவும் ஒரு கூட்டத்தாருக்கு அது தேவ பலனாகவும் காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தேவ பலத்தினால் நிரப்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, சிலுவையை குறித்து தியானிக்கிறதற்கு இன்றைக்கு அநேகரால் முடிகிறதில்லை. ஏனென்றால் சிலுவை என்று பேசும்பொழுது கஷ்டங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நமக்கு கொண்டு வந்து விடுமோ அல்லது பாடுகளை நமக்கு கொண்டு வந்து விடுமோ என்று ஜனங்களுக்குள்ளே அல்லது போதிக்கிறவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை பார்க்கிறோம். சிலுவையை குறித்து தெளிவாய் பேசக்கூடாத அநேகரை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். சிலுவை என்றால் என்ன என்பதை பார்த்து ஏதோ பார்க்கிற பார்வையில் ஒரு சபையில் நிற்கிற ஒரு சிலுவையை ஒரு முத்தம் செய்துவிட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. அந்த தேவ பலன் என்ன? அந்த தேவ பலனை நாம் எப்படி ஆண்டவருக்குள்ளே பெற்று மகிழலாம்? ஆண்டவர் நமக்கு அந்த சிலுவை அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை தான் நாம் இந்த நாட்களிலே கண்டு தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ நோக்கி நாம் பார்க்கலாம். வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை நீர் அங்கீகரித்து எனக்கும் எங்களுக்கும் வேதத்தை கற்றுத்தாரும் நல்ல பிதாவே, ஆம். அருமையானவர்களே, சிலுவை மரணத்தை ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன மேன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு 18ஆம் வசனம், நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சிலுவையை குறித்து உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போது தேவனுடைய பலன் எப்பொழுது நமக்குள்ளே வரும், எப்பொழுது நம்மை அது பாதுகாக்கும், எப்பொழுது நம்மை நடத்தும் என்று சொன்னால் சிலுவையை குறித்து தியானிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். சிலுவையை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. 21ஆம் வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:21 வாசிக்கும்போது, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். உலக ஞானம், அறிவு ஒருபோதும் சிலுவைக்கு அருகிலே நம்மை கொண்டு செல்லாது. உலக ஞானமும் உலக அறிவும் நம்மை ஒருபோதும் சிலுவையை தியானிக்க முடியாது. சிலுவை தியானிக்கும் பொழுது சிலுவை தியானம் என்பது சிலுவையினுடைய அந்த மேன்மைகளை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுகிறது போல இந்த அருமையான வசனத்திலே தேவனுடைய அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். உலக ஞானமும் உலக அறிவும் சிலுவையிலே நம்மை நடத்தாது. ஆனால் பைத்தியமாக தோன்றப்படுகிற பிரசங்கங்கள் தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கும். இன்றைக்கு
பல காரியங்கள் நன்மைகளை குறித்து பிரசங்கிக்க, சுகத்தை குறித்து பிரசங்கிக்க அநேகர் உண்டு. ஆனால் சிலுவையை குறித்து பிரசங்கிக்க தேவன் ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாளிலே அந்த நபர்களில் ஒருவராக, உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிற இந்த 40 நாட்களில் ஒரு சிலர் பூ போட்டு எடுத்து வருகிறார், சிலர் உணவை மாற்றி புலால் உண்ணாமல் இருக்கிறார்கள். ஆனால் உபவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தின் ஆழங்களிலே மறைந்திருக்கிற அந்த தேவ ரகசியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார்? நாம் சிலுவையின் தியானத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே நெருங்கி சேருவதற்கு வேதத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பக்தன் ஒருவர் பாடும்போது சொல்கிறார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்தும நேசரின் அருகில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. இந்த பாடலை பாடினேன். சிலுவையின் அன்பின் மறைவில். சிலுவை என்பது நம்மை நேசிக்கிற அன்பு. இவ்விதமாய் அவர் நமக்காக பாடுபட்டு மரித்ததினாலே அன்பு இன்னதென்பதை அறிந்திருக்கிறோம். கிருபையின் இனிய நிழல். இந்த சிலுவை என்பது கிருபையினுடைய தயவாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிழல். மூன்றாவதாக, தேவனுடைய பாதத்தில் நாம் கடந்து வந்து இந்த சிலுவை நிழலிலே தங்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆத்தும நேசருடைய அருகிலே இந்த சிலுவை தியானம் மட்டும் நம்மளை இயேசுவோடு சேர்ந்து வாழ்வதற்கு, அல்லது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளுவதற்கு, அல்லது இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்கு இந்த சிலுவை தியானம் எனக்கு உதவி செய்கிறது. அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையை நான் தியானிக்கிறதுனால எனக்கு பாடுகள் கஷ்டங்கள் வருகிறதை விட தேவனுடைய ஆறுதல் எனக்கு வருகிறது, தேவனுடைய இரக்கம் எனக்கு வருகிறது, தேவனுடைய கிருபை எனக்கு வருகிறது, தேவனுடைய அன்பு எனக்கு கிடைக்கிறது. நான் சிலுவையை தியானிக்க 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 தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, 23ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற 1 கொரிந்தியர் 1:23 நம்ம வாசிக்கும்போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். யூதர்களுக்கு இடரலாக இருக்கிறார். இயேசு என்றால், சிலுவை மரணம் என்றால் அவர்களுக்கு பிடிக்காது. சிலுவையை உதாசீனப்படுத்துவார்கள். சிலுவை பாடுகளை அவர்கள் அற்பமாய் நினைப்பார்கள். சிலுவை உபத்திரவத்தை அவர்கள் உதறி தள்ளுவார். ஆனால் கிரேக்கர்கள் பைத்தியமாய் தோன்றுகிற ஒரு காரியம் என்னன்னா சிலுவை. இன்றைக்கி நிறைய பேர் சிலுவை குறித்து ஏன் பேச மாட்டாங்கன்னா, அதெல்லாம் அப்போயே முடிஞ்சு போச்சு, இயேசுநாதரோடு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு அது விதமாக எந்த விதமான காரியம் இல்லை, சிலுவையை பற்றி நம்ம தியானிக்கக்கூடாது. தியானிக்காமல் பைபிளில் ஒரு வசனம் ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த சிலுவை தியானத்தை நம்ம பார்க்கிறோம், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மாமிசத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அந்த நாட்களில்
அவனுடைய சமூகத்தில் இந்த ஜனங்கள் வாழ்ந்த பொழுது, தேவனுடைய பாதத்தில் வரும்பொழுது சிலுவையை குறித்த தியானமோ சிலுவை குறித்த பாடுகளோ இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த அன்பை விட்டு ஒரு பாரம்பரிய விருத்த சேதனத்திற்கு நேராக யூதர்கள் வழி நடத்தினார். அதனால தான் அவங்களுக்கு இடரலாய் ஆண்டவர் இருக்கிறார், கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவினாலே நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே மரிக்கிற மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காக உங்களுக்காக இயேசு இந்த சிலுவை மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி நமக்காக சிலுவை மரணத்தை ருசித்த அந்த இயேசுவை நாம் நேசிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேச வழியிலே நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது போல சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. கலாத்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த அருமையான வார்த்தையே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு மகிமையான வார்த்தை என்பதை கவனித்து பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட, இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட சிலுவை பாடுகள், சிலுவை மரணமேற்ற இயேசுவே மேன்மைக்குரியவர். சிலுவை தியானத்துக்குரியது. சிலுவை மனிதனை நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையான இந்த சிலுவை தியானத்தை ஒரு நாளும் புறக்கணியாமல் வேதத்தை தேடி வாசியுங்கள், வேதத்தை ஆராய்ந்து வாசியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதனாலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இலைப்படையாது மேலோகில், இலைப்படையாது மேலோகில் ஏகுவென் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால், அலை மிக மோதிடும் அண்ணால், அலை மிக மோதிடும் அண்ணால். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் மேன்மையாக இருக்கிறது போல இந்த சத்தத்தை கேட்குற இந்த டிவி மூலமாய் காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். எல்லா தடைகளையும் நீர் அகற்றி அற்புதங்களை செய். கிருபையும் சமாதானமும் தொடரட்டும். தொடர்ந்து சிலுவை குறித்து தியானிக்க உடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.